என் நேம் எழில்மதி. நான் போத்தனூர்ல இருக்கேன், கோயம்புத்தூர்ல. எங்க மதர் இன்லாக்கு பல் வேற செட்டு புதுசா வைக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு 35 இயர்ஸ்லயே எல்லா பல்லும் கீழே விழுந்து அடிபட்டு பல் ஃபுல்லாவே இல்லை. எகிரெல்லாம் ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு. 2-3 இடம் ட்ரை பண்ணோம். ஆனா அங்கெல்லாம் இம்ப்ளான்ட் பண்ண முடியாது, வேணா பல் வச்சுக்கலாம், ஆனா சாப்பிடும் போதுதான் வெளியே எடுத்துக்கணும்னாங்க. அப்படி எங்களுக்கு வேண்டியதில்லைன்னு சொல்லி நாங்க விட்டுட்டோம். அந்த டைம்ல என் பிரதர் நிறைமதின்னு தொண்டாமுத்தூர்ல இருக்காரு. அவருக்கு பல்லு ரொம்ப ப்ராப்ளம் ஆகி அவர் சொன்னாரு, உன் ப்ராப்ளத்துக்கு நான் ஒரு இடம் கண்டுபிடிச்சிருக்கேன், நல்ல இம்ப்ளான்ட்லாம் நல்லா பண்றாங்க, போய் ட்ரை பண்ண அப்படின்னு. சரின்னு நான் அவங்கள மதுரையில கூட்டிட்டு இங்க வந்தேன். அவங்க ரொம்ப ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, இருந்தாலும் பண்ணலான்னு சொன்னாங்க. அவங்க தைரியம் கொடுத்தாங்க. அவங்க பேசும்போதே உள்ளுக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு கான்பிடன்ஸ் வந்தது. செஞ்சிடலாம்னு சொல்லி நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் இந்த வேலைக்காக. கடைசியில ரொம்ப அழகா நீட்டா பண்ணிக்கிட்டோம். மனசுக்கு ரொம்ப ஒரு இதமா இருந்தது. இங்க வந்தாலும் இங்க எல்லாமே சரௌண்டிங்ஸ், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சமாதானமா ரொம்ப நிம்மதியா இருந்தது. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல, என்னோட ஃபீலிங் அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது. அம்மா இப்ப அப்படியே சிரிச்சு நல்லா பழைய படி 2 பக்கம் பல் வச்சிருச்சேன். இப்ப கடலை சாப்பிடுறாங்க, சிப்ஸ் சாப்பிடுறாங்க, எண்ணெய் ஐட்டம்ஸ் கூட சாப்பிடுறாங்க, எல்லாமே சாப்பிடுறாங்க. இன்னும் போக போக இன்னும் நல்லா ஆயிடுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அமௌண்ட் நாங்க எதிர்பார்த்த மாதிரியும் பயந்த மாதிரியும் ரொம்ப எல்லாம் இல்லவே இல்லை. ரொம்ப எல்லாமே திருப்தியா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. டாக்டர்ஸ், இங்க இருக்கிறவங்க, ட்ரீட்மெண்ட், அவங்க பேசுற விதம், எங்க பயத்தை போக்குற விதம். நாங்க என்னென்னமோ நாங்க கேள்வி கேட்போம், பயத்துல என்னென்ன வேணா டவுட் கேட்கிறோம். எல்லாத்துக்கும் கிளியரா ஒவ்வொருத்தரும் சொல்லி எங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்குது. அது வெறும் பேச்சுல மட்டும் இல்ல, செயல்லையும் அதே மாதிரி நீட்டா இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.